தலைவரை பற்றி என்ன ஐயா நினைக்கிறீங்க? தலைவர் ஒரு தெய்வம். அப்படி ஒரு தெய்வம் இப்ப எங்களுக்கு எங்கட அம்மா அப்பா மாதிரி அவரும் எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. இன்றைக்கும் வெல்வெட்டுத்துறையில எந்த ஒரு வீட்டு பூசறையில பார்த்தான்னா அவற்றை ஒரு படம் ஒன்று இருக்கும். ஓ ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமே இருக்கிறோம். குடும்பத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கு. இப்போ இந்த வல்வெட்டித்துறை மண், இப்போ உங்களோட சொந்த இடம் வெல்வெட்டுத்துறை தான். நாங்கள் வெல்வெட்டுத்துறை. இப்போ எந்த இடத்துக்கு போனாலும் எந்த மண்ணுக்கு போனாலும் வராத ஒரு சந்தோஷம் இந்த வல்வெட்டித்துறை மண்ணுக்கு வந்தா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுக்கு ஒரே வார்த்தையில தலைவரை நாங்க சொல்லிட்டு போயிடலாம். அப்போ இப்ப தற்போது இந்த 2025ஆம் வருஷத்துல எல்லாம் மக்கள் எப்படி இருக்கிறாங்க, என்ன மாதிரியான உணர்வோடு இருக்கிறாங்க, எப்படியான ஒரு சூழ்நிலையில இந்த இடம் இருக்குது ஐயா? இந்த இடம் இப்போ நாங்கள் எங்களுடைய பாரம்பரியங்கள் கலாச்சார இதுகளை எங்களுடைய தலைவர் கட்டி காத்தது போல நாங்கள் இன்றைக்கும் கட்டி காத்து கொண்டு தான் வரோம். கோயிலை எடுத்தான சரி, எந்த ஒரு விழாவை எடுத்தான சரி, அந்த நடைமுறைகள் பண்புகள் எல்லாம் எங்களோட கலாச்சாரத்துக்கு உட்பட்டபடி தான் நடந்து கொண்டு. நாங்கள் வெளி கலாச்சாரத்தை அணுகி நடக்கிற அப்படி நாங்கள் நடக்கிறோம். எங்களோட அமைப்புகள் எல்லாம் கணக்கு இருக்குங்க. சைவ சமய அமைப்புகள் கோயிலுக்கு போனான்னு சரி, எங்கே போனான்னு சரி, நாங்கள் அதை பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறோம். அத்தோட மாற்று சமயங்களுக்கு நாங்கள் ஒரு மதிப்பு கொடுத்து அவையலையும் எப்பவும் நாங்கள் வரவேற்று அவையலையும் ஒரு எங்களோட நண்பர்களாக நாங்கள் பார்த்து கொண்டு தான். இப்போ முதலெல்லாம் இந்த இராணுவம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தது தானே, இப்ப ஏதாவது இந்த அடக்குமுறைகள் ஏதாவது இருக்கா? இப்போ சொல்லிக்க எங்களுடைய அந்த அரசியல் என்று சொல்லிக்க அது இப்பதை பொறுத்தவரையில் எங்களுக்கு தேவையில்லாத உண்டு. நாங்கள் எங்களுடைய நடைமுறையை சரியா பார்த்தோம்னா அவையில நாங்கள் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுடைய தொழில், எங்களுடைய மீனவ சமுதாயம் தான் இங்கே முக்கியம். அவைகளுடைய தொழில், அவைகளோட பண்பு, அவைகள் தாங்களும் தங்களை தொழிலை செய்து கொண்டு அரசாங்கத்தால் ஏதாவது கொடுப்பன வேண்டா அது அரசாங்க கடமை கொடுப்ப வேணும், அதை ஏற்றுக்கொள்வோம். மற்றபடி நாங்கள் அவையிலிட்ட போய் கையேந்தி அப்படி நிற்கிற அளவுக்கு இல்லை. தலைவரை பற்றி என்ன ஐயா நினைக்கிறீங்க? தலைவர் ஒரு தெய்வம். அப்படி ஒரு தெய்வம் இப்போ எங்களுக்கு எங்கட அம்மா அப்பா மாதிரி அவரும் எங்களுக்கு ஒரு தெய்வம் மாதிரி. இன்றைக்கும் வெல்வெட்டுத்துறையில எந்த ஒரு வீட்டு பூசறையில பார்த்தான்னா அவற்றை ஒரு படம் ஒன்று இருக்கும். ஓ நாங்கள் சாமி கும்பிடும் பொழுது அவர் எங்கே இருந்தான்னவோ இருக்கிறாரோ அது வேற விஷயம். என்றும் அவர் நல்லா இருக்கணும், அவற்றை நல்படி நல்ல ஒழுக்கத்தின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கணும் என்று இந்த நேரம் நாங்கள் கும்பிடுவோம். சூப்பர். இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கக்குள்ள அவ்வளோ மனசுக்கு திருப்தியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. பாருங்க மக்களே, இன்றைக்கும் இந்த வல்வெட்டித்துறை மண்ணுல அதே உணர்வோட தலைவரை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன மாதிரியான ஒரு எண்ணத்தோட இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. அவர் இருக்கிறாரோ இல்லையோ, அவர் போல ஒரு நபர் இனிமே கிடைக்க போறது இல்லை. இப்ப இருக்கிற நபர்கள்ல யாராவது இல்லாட்டி இனிமே இந்த தலைவர் போல ஒரு நபர் வருங்காலத்துல எதிர்காலத்துல அப்படி வர்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கா? கடைசி வரையும் இல்லை. இப்போ ஒவ்வொரு தரம் ஒரு கதைகளை சொல்றது தங்க லாப நோக்கங்களை சொல்லி, அவரை போலி ஒரு பெருந்தகையானவர் உலகத்திலே கிடையாது தான் நாங்கள் சொல்லுவோம். இன்றைக்கு உலகமே போற்றுற அளவுக்கு நாங்கள் இந்த மண்ணில் தமிழர் என்ற உரிமையோட உலகளாவ ரீதியில் வாழ்றதுக்கு அவர் எங்களோட தலைவர் தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டு தெய்வம் என்று நாங்கள் சொல்லுவோம். ரொம்ப சந்தோஷம் ஐயாவை சந்திச்சது. சந்தோஷம். நன்றிங்க.